ஹாய் லேர்னர்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 4வது லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4th லெசனில் பாதி பார்த்துட்டோம். மொத்தம் 404 கேள்வி அப்படின்றதுனால 202 கேள்வி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. இது அதோட கண்டினியூவேஷன் தான். இது 4th லெசன் என்ன அப்படின்னா அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். இதில் மொத்தம் 404, அதில் 202 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தது ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் 200வது கேள்வி. மக்களி கோசலர், அதாவது மஸ்கரி புத்திர கோசலர். 201 மக்களி கோசலர் யாருடைய நண்பர்? மகாவீரர். 202 ஆசீவகம் என்பது நாத்திக பிரிவு. 203 மனிதர்களின் நிலையை அவர்களுடைய பழைய வினைகள்தான் தீர்மானிக்கின்றன என்று கூறும் வினைப்பயன், அதாவது கர்மம் என்ற கோட்பாட்டை நிராகரித்தது ஆசீவகம். 204 தர்மமோ பக்தியோ எந்த விதத்திலும் மனிதர்களின் இறுதி நிலையை தீர்மானிக்காது என்று வாதித்தவர் கோசலர். 205 தென்னிந்தியாவில் சிறு எண்ணிக்கையில் இருந்தவர்கள் ஆசீவகர்கள். 206 யாருடைய காலத்தில் ஆசீவகர்கள் மீது ஒரு சிறப்பு வரி விதிக்கப்பட்டது? சோழர்கள் காலத்தில். 207 புத்தர்களின் இலக்கியம் மணிமேகலை. 208 சமணர்களின் இலக்கிய நூல் நீலகேசி. 209 சிவஞான சித்தியார் என்பது எந்த மதத்தை சேர்ந்த நூல்? சைவம். 210 ஆசீவக தத்துவத்தை பற்றிய செய்திகள் ஓரளவுக்கு உள்ள நூல்கள் மணிமேகலை, நீலகேசி, சிவஞான சித்தியார். 211 குலக்குழு ஆட்சி என்பது முடியாட்சிகள் கனசங்கங்கள். 212 யாருடைய காலத்தில் குலக்குழு ஆட்சி என்ற இரு வேறுபட்ட அரசு வடிவங்கள் இருந்தன? மகாவீரர், புத்தர். 213 எதன் மூலம் கனசங்கங்கள் முடியாட்சிகளுக்கு ஓர் அரசியல் மாற்றத்தை தந்தன? வேத சடங்குகளை செய்ய மறுத்தல், வர்ணாசிரம முறையை எதிர்த்தல். 214 ஒரே குலத்தால் ஆனவை சாக்கியர்கள், கோலியர்கள், மல்லர்கள். 215 சாக்கியர்கள், கோலியர்கள், மல்லர்கள் போல் ஒரே குலத்தால் ஆனவை கனசங்கங்கள். 216 வைசாலியில் இருந்த ஒரு கூட்டமைப்பு விர்ஜிகள், விருஷ்ணிகள். 217 விரிஜிகள், விருஷ்ணிகள் போன்று பல குலங்களின் கூட்டமைப்பாக இருந்தது கனசங்கங்கள். 218 கனசங்கங்களில் எத்தனை சமூக படிநிலைகள் இருந்தன? 2. 219 கனசங்கங்களில் காணப்படும் சமூக படிநிலைகள் சத்திரிய ராஜகுலம், தாச கர்மக்காரர்கள். 220 கனசங்கங்களில் காணப்படும் படிநிலைகளில் ஆளும் குடும்பங்கள் சத்திரிய ராஜகுலம். 221 அடிமைகளும் தொழிலாளர்களும் அடங்கியது தாச கர்மக்காரர்கள். 222 அரசாட்சிகள், குழு ஆட்சிகள், குடித்தலைமை ஆட்சிகள் ஆகியவை உருவான நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு. 223 நகரங்களின் உருவாக்கம் நிகழ்ந்த நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு. 224 ரிக்வேத காலத்தில் மறைந்த பழங்குடிகள் பரதர், பாசு, தரிசு, துர்வசு. 225 ரிக்வேத காலத்தில் உருவான புதிய பழங்குடிகள் குரு, பாஞ்சாலர். 226 மகாஜனபதங்களின் எண்ணிக்கை 16 மகாஜனபதங்கள். 227 16 மகாஜனபதங்களை பட்டியலிடுவது புத்த இலக்கியங்கள். 228 மொழி மற்றும் பண்பாட்டில் ஒரு பொதுத்தன்மை இருப்பது ஜனபதங்களில். 229 பல்வேறு சமூக பண்பாட்டு குழுக்கள் வாழ்ந்தது மகாஜனபதங்களில். 230 எது உருவானதும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே மேலாதிக்கத்திற்கான போராட்டங்கள் அடிக்கடி நடந்தன அரசாட்சிகள். 231 எதிரிகளின் மீது பேரரசருக்கு உள்ள அதிகாரத்தை காட்ட நடத்தப்பட்டது ராஜசூயம், அஸ்வமேதம் போன்ற வேள்விகள்.
232. ரிக்வேத பட்டம் ராஜன். 233. ரிக்வேத பட்டமான ராஜன் என்பதற்கு பதிலாக மன்னர்கள் பயன்படுத்திய பட்டங்கள் சாம்ராட், ஏக்ராட், விராட், போஜன். 234. யாருக்கு முழுமையான அதிகாரம் இருந்தது? அரசருக்கு. 235. ரிக்வேத காலத்தின் டேஷ் இப்போது இல்லை. சபை. ஸோ ரிக்வேத காலத்தில் சபை இருந்திருக்கு, அது இப்போ கிடையாது. 236. போர், அமைதி, நிதி கொள்கைகளுக்கு எதன் உதவியை அரசர் நாடினார்? சமிதியின் உதவியை. 237. சபைகள் இருந்தாலும் கூட யாருடைய அதிகாரம் அதிகரித்து கொண்டே சென்றது? அரசரின் அதிகாரம். 238. அரசர் தவறிழைக்காதவர், அனைத்து விதமான தண்டனைகளிலிருந்தும் விலக்கு பெற்றவர் என்பது? சதபத பிராமணம். 239. அரச அதிகாரத்தின் வளர்ச்சி எதில் பிரதிபலித்தது? விரிவுபடுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பில். 240. அரசருக்கு ஆட்சியில் துணை புரிய இருந்தவர்கள் பகதுகர், சூதா, அக்ஷரப்பா, ஷித்திரி, கோரிகர்த்தனா, பலகோலா, தக்ஷன், ரதகாரா, சேப்லைன், சேனானி, கிராமணி. ஸோ இவ்வளோ பேர் அரசருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. 241. அரசருக்கு வரி வசூல் செய்யும் அதிகாரி பகதுகர். 242. தேரோட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சூதா. 243. சூதாட்ட கண்காணிப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அக்ஷரப்பா. 244. அரண்மனை காரியஸ்தரின் பெயர்? ஷத்திரி. 245. வேட்டை துணைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோரிகர்த்தனா. 246. அரசவையினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பலகோலா. 247. ரிக்வேத காலத்தில் தச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தக்ஷன். 248. ரிக்வேத காலத்தில் தேர் செய்பவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ரதகாரா. 249. கோவில், இராணுவம் தொடர்பான அதிகாரிகளான புரோகிதர் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சேப்லைன். 250. தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சேனானி. 251. ரிக்வேத காலத்தில் கிராம அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கிராமணி. 252. வேத காலத்தின் பிற்பகுதியில் கிராமத் தலைவராகவும் இராணுவ அதிகாரியாகவும் இருந்தவர்கள் கிராமணி. 253. வேத காலத்தின் பிற்பகுதியில் கிராமத்தில் அரச அதிகாரம் செலுத்தப்படுவதற்கான இணைப்பாக இருந்தவர் கிராமணி. 254. நீதி வழங்கியவர் அரசர். 255. அரசவை அதிகாரிகள் அத்தியகாக்கா. 256. சமயங்களில் நீதி வழங்கும் பொறுப்பை அரசவை அதிகாரிகளான யாரிடம் அரசர் அளித்தார்? அத்தியகாக்கா. 257. கிராமங்களில் கிராம நீதிபதியாக விளங்கியவர் கிராமியவாதின். 258. கிராம நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சபா. 259. கிராமங்களில் நீதி வழங்கியது கிராமியவாதின், அதுக்கப்புறம் சபா. 260. எதற்கு தண்டனை கடுமையாக இருந்தது? குற்றங்களுக்கு. 261. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. வடக்கே காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கே கோதாவரி வரை பரவி இருந்தது வட இந்தியா. 262. எங்கு 16 மகாஜனபதங்கள் தோன்றின? வட இந்தியா. 263. 16 மகாஜனபதங்கள் காசி, கோசலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, மல்லா, சேதி, வட்சா, குரு, பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், ஆசாகம், அவந்தி, காந்தாரம், காம்போஜம்.
இந்த 16 மகாஜன பதங்கள் அப்படின்றது இதுதான், இந்த 16 தான். 264 மகதத்தில் முடியாட்சிகளில் கடைபிடிக்கப்பட்ட அரசியல் எந்த முறையில் இருந்து மாறுபட்டிருந்தது? கணசங்கங்கள். ஸோ கணசங்கங்கள் முறையிலிருந்து மாறுபட்டது தான் இந்த மகதத்தில் முடியாட்சிகள் ஆட்சி செஞ்ச விதம். 265 மகதத்தில் அரசாட்சிகள் எவ்வாறு இயங்கின? ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசுடன். 266 அரசியல் அதிகாரம் யாரிடம் குவிந்திருந்தது? ஆளும் குடும்பத்திடம். 267 எது மரபுரிமையாக வந்ததால் வம்சங்களாக மாறின? அரசியல் அதிகாரம். 268 டேஷ் மற்றும் டேஷ் ஆலோசனை அமைப்புகள் இருந்தன? பரிஷித், சபா. 269 மகதத்தில் அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பரிஷித். 270 மகதத்தில் சபா என்பது ஆலோசனை குழு. 271 வரி வசூல் செய்து தலைநகரில் இருக்கும் கருவூலத்திற்கு செலுத்துவது? சபா. 272 சபா செய்த வரி வசூல் எந்த பணிகளுக்கு மறு விநியோகம் செய்யப்பட்டது? இராணுவ செலவு, அரசு அதிகாரிகளுக்கான ஊதியம். 273 அக்காலத்து இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் சக்தி வாய்ந்தவைகளாக உருவாகியவை? காசி, கோசலம், மகதம். 274 காசி, கோசலம், மகதம் ஆகிய அரசாட்சிகளோடு போட்டியிட்ட ஒரே குடியரசு? விருஜி. 275 விருஜியின் தலைநகரம்? வைசாலி. 276 இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சாதகமான இடமாக இருந்தது? கங்கை சமவெளி. 277 இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சாதகமான இடமான கங்கை சமவெளியை கைப்பற்றுவதற்கு நடந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றது? மகதம். 278 மகதத்தின் முதல் முக்கியமான அரசர்? பிம்பிசாரர். 279 வைசாலியின் செல்வாக்கு மிக்க குலம்? லிச்சாவி. 280 வைசாலியின் செல்வாக்கு மிக்க அரச குடும்பம்? கோசலம். 281 வைசாலியின் செல்வாக்கு மிக்க லிச்சாவி குலத்துடனும் கோசல அரச குடும்பத்துடனும் திருமண உறவுகள் வைத்து கொண்டவர்? பிம்பிசாரர். 282 பிம்பிசாரர் வைசாலியின் லிச்சாவி குலத்துடனும் கோசல அரச குடும்பத்துடனும் திருமண உறவுகள் வைத்துக்கொண்டு எதை கைப்பற்றினார்? மகதம். 283 மகதம் இப்போதைய மேற்கு வங்கம். 284 எந்த நடவடிக்கை பிம்பிசாரர் கங்கை சமவெளியை அடைய உதவியது? திருமண உறவுகள் மூலம். 285 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஈரானில் எந்த பேரரசு உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் வழிவகுத்தது? அசிரிய பேரரசு. 286 இந்தியாவில் எந்த பேரரசு உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் வழிவகுத்தது? மகத பேரரசு. 287 ஒரு விரிவான நிர்வாக முறையை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றவர்? பிம்பிசாரர். 288 பிம்பிசாரர் நிர்வாக முறையின் அடிப்படை அலகு? கிராமம். 289 பிம்பிசாரர் நிர்வாக முறையில் கிராமங்களை தவிர இருந்தது மேய்ச்சல் நிலங்கள், வயல்கள், தரிசு நிலங்கள், காடுகள். 290 பிம்பிசாரர் ஆட்சியில் காடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆரண்யம், கேந்திரம், வனம். 291 ஒவ்வொரு கிராமமும் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது? கிராமணி. 292 கிராமணி என்பவர்? கிராமத் தலைவர். 293 வரி வசூல் செய்து
கருவூலத்தில் செலுத்துவது யாருடைய பொறுப்பு? கிராமணி. 294. பிம்பிசாரர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? பலி. 295. அரசின் முக்கியமான வருவாய் ஆதாரமாக இருந்தது நிலவரி. ஸோ நிலவரியை தான் பலி அப்படின்னு சொல்லுவாங்க. 296. அரசரை குறிக்கும் சொல் ஷட்பாகின். 297. ஷட்பாகின் என்பதன் பொருள் ஆறில் ஒரு பங்கு உரிமையானவர் என்று பொருள்படும். 298. யாருடைய ஆட்சியில் விவசாய பொருளாதாரம் இயங்கி வந்தது? பிம்பிசாரர். 299. பிம்பிசாரரின் புதல்வர் அஜாத சத்ரு. 300. தனது தந்தையை கொன்றுவிட்டு அரியணை ஏறியதாக சொல்லப்படும் அரசர் அஜாத சத்ரு. 301. எந்த ஆண்டு அஜாத சத்ரு தனது தந்தையை கொன்று அரியணை ஏறியதாக சொல்லப்படுகிறது? கிமு 493. 302. இராணுவ வெற்றிகளின் மூலம் ஆட்சியை விரிவுபடுத்தியவர்? பிம்பிசாரர். இராணுவ வெற்றியும் இருந்திருக்கு, ப்ளஸ் திருமண உறவுகள் மூலமும் அவர் ஆட்சியை விரிவுபடுத்தியிருக்காரு. 303. இராணுவ வெற்றிகளின் மூலம் ஆட்சியை விரிவுபடுத்தும் தனது தந்தையின் கொள்கையை பின்பற்றியவர்? அஜாத சத்ரு. 304. மகதத்தின் தலைநகர் ராஜகிருகம். 305. ராஜகிருகம் எவ்வாறு வெளியிலிருந்து வரும் அபாயங்களில் இருந்து தகுந்த பாதுகாப்பு அளித்தது? 5 மலைகள் சூழப்பட்டிருந்ததால். ஸோ ராஜகிருகத்தில் 5 மலைகள் சூழ்ந்திருந்ததுனால அந்த பகுதிக்கு வரக்கூடிய அபாயத்தில் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. 306. அஜாத சத்ரு ராஜகிருக கோட்டையை வலுப்படுத்திய அதே நேரத்தில் மற்றொரு கோட்டையை எங்கு கட்டினார்? கங்கை கரையில் பாடலிபுத்திரத்தில். ஸோ இந்த பக்கம் ராஜகிருக கோட்டையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காரு. அட் த சேம் டைம் பாடலிபுத்திரத்துலேயும் ஒரு கோட்டையை அவர் பில்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. 307. உள்ளூர் உற்பத்திகளுக்கான பரிமாற்ற மையமாக விளங்கியது பாடலிபுத்திரம். 308. மௌரிய தலைநகராக மாறியது பாடலிபுத்திரம். 309. அஜாத சத்ரு இறந்த ஆண்டு கிமு 461. 310. அஜாத சத்ரு பின் எத்தனை பேர் ஆட்சி செய்தார்கள்? அதாவது அஜாத சத்ருக்கு பின் எத்தனை பேர் ஆட்சி செய்தார்கள்? 5 அரசர்கள். 311. அஜாத சத்ரு போல் தந்தையை கொன்று அரியணை ஏறியவர்கள்? 5 அரசர்கள். ஸோ அவருக்கு பின்னாடி வந்த அந்த 5 பேருமே தந்தையை கொன்று தான் அரியணை ஏறியதாக சொல்லப்படுது. 312. மகதத்தின் கடைசி அரசரின் ராஜ பிரதிநிதி சிசுநாகர். 313. தொடர்ந்து தந்தையை கொல்வதால் மனம் வெறுத்த மக்கள் யாரை அரசராக நியமித்தார்கள்? கடைசி அரசரின் ராஜ பிரதிநிதியான சிசுநாகரை. 314. எத்தனை நூற்றாண்டு காலம் சிசுநாக வம்சம் ஆட்சி செய்தது? அரை நூற்றாண்டு காலம். 315. அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு சிசுநாக வம்சம் யாரிடம் ஆட்சியை இழந்தது? மகாபத்ம நந்தரிடம். 316. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். 317. வட இந்தியாவின் முதல் சத்திரியர் அல்லாத வம்சம் நந்த வம்சம். 318. சாணக்கியர் அல்லது கௌடில்யர் என்று அறியப்பட்டவர் விஷ்ணுகுப்தர். 319. விஷ்ணுகுப்தருக்கு எந்த அரசோடு விரோதம் ஏற்பட்டது? நந்த அரசோடு. ஸோ விஷ்ணுகுப்தருக்கு நந்த அரசோடு விரோதம் ஏற்பட்டதுனால அவர் சந்திரகுப்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். 319. விஷ்ணுகுப்தருக்கு எந்த அரசோடு விரோதம் ஏற்பட்டது? நந்த அரசோடு. இதை லாஸ்ட்டாக பார்த்தோம். 320. நந்த அரசரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதாக சபதம் ஏற்றவர் விஷ்ணுகுப்தர். 321. மாசிடோனிய அலெக்சாண்டரின் வீர தீரத்தினால் கவரப்பட்டதாக நம்பப்படும் அரசர்
சந்திரகுப்தர். 322 தமக்கான ஒரு அரசை அமைக்கும் நோக்கில் படைகளை திரட்டி நல் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த அரசர் சந்திரகுப்தர். 323 அலெக்சாண்டர் எங்கு படைகளை விட்டு சென்றார்? தட்சசீலத்தில். 324 அலெக்சாண்டர் மரணம் அடைந்ததை கேள்விப்பட்டு அவர் தட்சசீலத்தில் விட்டு சென்றிருந்த படையை மக்களை தூண்டிவிட்டு மக்களின் உதவியோடு விரட்டியவர் சந்திரகுப்தர். 325 தமது கூட்டாளிகளுடன் பாடலிபுத்திரத்திற்கு வந்து நந்த அரசரை தோற்கடித்தவர் சந்திரகுப்தர். இந்த சந்திரகுப்தருக்கு தான் கௌடில்யர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நந்த வம்சத்துக்கு மேலே அவருக்கு வந்து ஆகலை. அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்கள் வம்சத்தை வந்துட்டு நான் அடியோட அழிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சபதம் ஏற்றிருப்பார். ஸோ அந்த டைமில் சந்திரகுப்தர் வந்து ஒரு அரசை அமைக்கணும் அப்படின்ற நோக்கில் இருந்ததுனால அவர் சந்திரகுப்தரோட கைகோர்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். 326 சந்திரகுப்தர் நந்த அரசரை தோற்கடித்த ஆண்டு கிமு 321. 327 ஆசியா மைனரிலிருந்து இந்தியா வரைக்கும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தவர் அலெக்சாண்டர். ஸோ இவருடைய கருத்துக்கள் இவர் மேலே ஈர்ப்பாக இருந்தவர் தான் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 328 அலெக்சாண்டரின் தளபதி செல்யூகஸ் நிகேடர். 329 செல்யூகஸ் நிகேடர் சிந்து நதியை தாண்டி இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தபோது யாரிடம் தோற்று போனார்? சந்திரகுப்தரிடம். 330 செல்யூகஸின் தூதர் மெகஸ்தனிஸ். 331 செல்யூகஸின் தூதரான மெகஸ்தனிஸ் எங்கே தங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது? இந்தியாவிலேயே. 332 மெகஸ்தனிஸ் இயற்றிய நூல் இண்டிகா. 333 மௌரியர் காலத்து அரசியலையும் சமூகத்தையும் அறிந்து கொள்ள உதவுவது இண்டிகா. 334 எந்த எதிர்ப்புமின்றி சந்திரகுப்தரிடம் சரணடைந்த வடமேற்கு பகுதிகள்? ஆப்கானிஸ்தான், பலுச்சிஸ்தான், மாக்ரான். 335 தனது வாழ்வின் இறுதி காலத்தில் தீவிர சமணராக மாறியவர் சந்திரகுப்த மௌரியார். 336 சந்திரகுப்த மௌரியரின் மகன் பிந்துசாரர். அவர் வந்து பிம்பிசாரர், இவர் வந்து பிந்துசாரர். ஸோ நேம் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 337 சந்திரகுப்தர் தீவிரமான சமணராக மாறிய பிறகு மகன் பிந்துசாரருக்காக பதவி விலகியதாக கூறுவது சமண இலக்கியங்கள். 338 தனது ஆட்சியில் மௌரிய அரசை கர்நாடகம் வரை விரிவுபடுத்தியவர் பிந்துசாரர். 339 யாருடைய மறைவின் போது இந்தியாவின் பெரும் பகுதி மௌரிய ஆட்சியின் கீழ் இருந்தது? பிந்துசாரர். 340 பிந்துசாரருக்கு பின் அரசரானவர் அசோகர். 341 அசோகர் எந்த ஆண்டு அரசரானார்? கிமு 268. 342 தனது ஆட்சியின் 8வது ஆண்டில் அசோகர் எதன் மீது படையெடுத்தார்? கலிங்கம். ஸோ ஆட்சிக்கு வந்து அரசராகி 8வது வருஷத்தில் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்திருக்கார். 343 எந்த போரும் படுகொலைகளும் அசோகரை பெரிதும் பாதித்தன? கலிங்க போர். 344 அசோகர் எந்த போருக்கு பின் போரிடுவதை விட்டுவிட முடிவு செய்தார்? கலிங்க போர். 345 அசோகர் யாரை சந்தித்த பிறகு தீவிர புத்த பற்றாளராக மாறி தனது புத்த தம்மத்தை பரப்ப ஆரம்பித்தார்? உபகுப்தரை சந்தித்த பின்னர். 346 தன்னையே வெற்றி கொள்வதும் மனிதர்களின் மனதை தம்மத்தால் வெற்றி கொள்வதும் தான் உண்மையான வெற்றி என்று அறிவித்தவர் அசோகர். 347 தம்மம் என்பது எம்மொழி சொல் பாலி. 348 தர்மம் என்பது எம்மொழி சொல் சமஸ்கிருதம். அப்போ வந்து தமிழ் கிடையாது, தர்மம் அப்படின்றது வந்து சமஸ்கிருதம். 349 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. அசோகரின் மொத்த கல்வெட்டுகள் 33 கல்வெட்டுகள்.
350 அசோகரின் 33 கல்வெட்டுகள், 14 முக்கியமான பாறை கல்வெட்டுகள், 7 தூண் பிரகடனங்கள், 2 கலிங்க கல்வெட்டு. 351 மௌரிய பேரரசு பற்றி, குறிப்பாக அசோகரின் தம்ம ஆட்சியை பற்றி அறிய உதவுவது. அசோகரின் 33 கல்வெட்டுகள். 352 அசோகர் போர் மற்றும் வெற்றிக்காக நடந்த படுகொலைகளை பார்த்து தாம் அடைந்த மனவேதனையை எதில் பதிவு செய்துள்ளார்? கலிங்க கல்வெட்டு ஒன்றில். ஸோ கலிங்க போரில் தான் வந்துட்டு ரொம்ப அவர் கஷ்டப்பட்டிருப்பார். 353 கலிங்க போரில் நடந்த படுகொலைகளில் 100ல் 1 பங்கை கூட, ஏன் 1000ல் 1 பங்கை கூட பொறுத்து கொள்ளப் போவதில்லை என்று மற்றொரு கல்வெட்டில் குறிப்பிட்டவர் அசோகர். 354 யாருடைய காலத்தில் விலங்குகளை பலியிடுவது தடை செய்யப்பட்டது? அசோகர் காலத்தில். 355 அசோகர் காலத்தில் எதற்கான மருத்துவமனைகள் திறக்கப்பட்டன? விலங்குகளுக்கான. 356 அசோகரின் மகள் மற்றும் மகன் சங்கமித்திரை மற்றும் மகேந்திரன். 357 அசோகர் யாரை தம்மம் குறித்த தனது செய்தியை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பினார்? சங்கமித்திரை மற்றும் மகேந்திரன். 358 அசோகர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து பின் உயிர் துறந்தார்? 38 ஆண்டுகள். 359 இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் எதை பிரதிபலிக்கும் விதமாகவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது? சாரநாத்தில் உள்ள அசோகர் தூணை பிரதிபலிக்கும் விதமாகவே. 360 தொடக்க ஆண்டுகளில் எந்த அரசு எடுத்த சில நடவடிக்கைகள் சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவின? மௌரிய அரசு. 361 மௌரிய ஆட்சி நிர்வாகம் எதற்காக வரிகளை உயர்த்தியது? ஒரு பெரிய நிலையான இராணுவத்தை அமைக்க. 2வது பாயிண்ட் பரந்த நிர்வாக அமைப்பை உருவாக்க. ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் மௌரிய ஆட்சி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 362 செயல்திறம் மிக்க அரசாட்சி முறையை உருவாக்கியவர்கள் மௌரியர்கள். 363 நிர்வாகத்தின் தலைவர் அரசர். 364 அரசருக்கு உதவி புரிந்தது அமைச்சர் குழு. 365 அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக பணியாற்றிய அதிகாரிகள் மகாமாத்ரேயர்கள். 366 வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமஹர்த்தா. 367 மௌரியர் காலத்தில் பேரரசு எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 4 மாநிலங்களாக. 368 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்த பேரரசை ஆட்சி செய்தவர்கள் ஆளுநர்கள். 369 பெரும்பாலும் ஆளுநராக செயல்பட்டவர்கள் இளவரசர்கள். 370 மாவட்ட நிர்வாகம் யாரின் கீழ் கொண்டு வரப்பட்டது? ஸ்தானிகா. 371 5 முதல் 10 கிராமங்களின் நிர்வாகியாக டேஷ் என்ற பட்டத்துடன் நியமிக்கப்பட்டவர் கோபர். 372 நகர நிர்வாகம் யாரின் பொறுப்பில் இருந்தது? நகரகா. 373 யாரின் தலைமையில் தலா 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுக்கள் தமது கடமைகளை செய்தன? நகரகா. 374 நகரகா மேற்கொண்ட பணிகள் வெளிநாட்டினரை கவனித்துக் கொள்ளல், குடிமக்களின் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்தல், வணிகத்தை கவனித்துக் கொள்ளல், பல்வேறு உற்பத்தி தொழில்களை கவனித்துக் கொள்ளல், சுங்க கலால் வரி வசூலித்தல். 375 நகர நிர்வாகத்தைப் போலவே இராணுவத்துறையும் டேஷ் குழுவால் நிர்வகிக்கப்பட்டது? 30 பேர் கொண்ட குழுவால். 376 இராணுவத்துறையில் 5 உறுப்பினர்களை கொண்ட 6 துணைக்குழுக்கள் இருந்தன. 377 கிராமணியின் பணிகள் கிராம மட்டத்தில் எல்லைகளை பாதுகாப்பது,
நிலம் குறித்த ஆவணங்களை பராமரிப்பது, மக்கள் மற்றும் கால்நடைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பது. இது எல்லாமே வந்துட்டு கிராமணியோட பணி. 378 அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கண்காணிக்க இயங்கியது உளவுத்துறை. 379 எல்லா முக்கியமான ஊர்களிலும் நகரங்களிலும் நீதி வழங்க அமைக்கப்பட்டது நீதிமன்றங்கள். 380 கிராம பொருளாதார மேம்பாட்டிற்கு பயன்படுத்தியது அரசு உபரி வருவாய், அதாவது கிராம பொருளாதார மேம்பாட்டிற்கு. 381 அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த துறைகள்: வேளாண்மை, சுரங்கம், தொழில், வணிகம். இது எல்லாமே அரசரோட டைரக்டாக வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. 382 அரசு உபரி வருவாயை பயன்படுத்தி கிராம பொருளாதாரம் எவ்வாறு மேம்படுத்தப்பட்டது? புதிய குடியிருப்புகளை உண்டாக்குதல், மக்களுக்கு நிலம் அளித்து விவசாயிகளாக வாழ ஊக்குவித்தல், பாசன வசதிகளை ஏற்படுத்துதல், நீர் பகிர்வை கட்டுப்படுத்துதல். 383 நிலத்தில் எது உருவாவதை அரசு விரும்பவில்லை? தனியார் சொத்துரிமை. 384 அரசு எதை தடை செய்தது? நிலம் விற்பதை. 385 நகர மேம்பாட்டிற்கு ஊக்கமளித்த அரசு மௌரிய அரசு. 386 மௌரிய அரசு எந்த அரசுகளுக்கு நில வழியாக வணிக பெருவழிகளை உருவாக்கியது? ஈரான், மெசபடோமியா, வடசீனா. 387 அர்த்த சாஸ்திரம் எந்த இடங்களை துணி உற்பத்தி மையங்கள் என்று குறிப்பிடுகிறது? காசி, வங்கம், அதாவது வங்காளம், காமரூபம், அது ஆசாம், மதுரை. 388 வட இந்தியாவின் பளபளப்பான கருப்பு மட்பாண்டங்கள் எங்கு வரை பரவி இருந்தது? தொலைதூரத்தில் இருக்கும் தென்னிந்தியா வரை. 389 வட இந்தியாவின் மட்பாண்டங்கள் தென்னிந்தியா வரை பரவி இருந்ததை எதை காட்டுகிறது? மௌரியர் காலத்து வணிகத்தை. 390 நகரமயமாக்கத்திற்கு பெரிய அளவில் உதவியது வணிகம். 391 தோஆ பகுதியில் உருவான புதிய நகரங்கள்: கௌசாம்பி, பிட்டா, வைஷாலி, ராஜகிருகம். 392 கல்வி கற்பிக்கும் பணியை செய்தது மடங்களும் கோவில்களும். 393 மகதர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பெரிய மடாலயம் நாலந்தா. 394 கல்வி மையங்களில் கற்றுத்தரப்பட்டது புத்த வேத இலக்கியங்கள், தர்க்கம், இலக்கணம், மருத்துவம், தத்துவம், வானவியல். 395 கல்வி மையங்களில் போர்க்கலையும் கற்றுத்தரப்பட்டது. 396 காலப்போக்கில் அக்காலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க கல்வி மையமாக திகழ்ந்தது நாலந்தா பல்கலைக்கழகம். 397 நாலந்தா பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செலவுகளுக்காக எத்தனை கிராமங்களின் வருவாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? 100 கிராமங்களின் வருவாய். 398 நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யாரிடம் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை? மாணவர்களிடம். 399 எந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இலவச தங்குமிடமும் உணவும் தரப்பட்டன? நாலந்தா பல்கலைக்கழகத்தில். 400 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர். 401 சாணக்கியர் இயற்றிய நூல் அர்த்த சாஸ்திரம். 402 மௌரியர் ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைப்பது அர்த்த சாஸ்திரம். 403 16 மகாஜன பதங்களில் வலிமை மிக்க பேரரசாக உருவெடுத்தது மகதம். 404 சந்திரகுப்த மௌரியர் யாரின் உதவியுடன் மௌரிய அரச மரபை தோற்றுவித்தார்? சாணக்கியரின் உதவியுடன். ஸோ மொத்தம் 404 கேள்வி. 404 கேள்வியும் பார்த்துட்டோம். அடுத்த லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.